السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற தமது கருத்து செறிவுள்ள நூலில் இறைவனை அடைவது, அவனை அடையாளம் கண்டு கொள்வது, அவன் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துவது ஆகியவை தொடர்பாக 8 வழிமுறைகளை எடுத்துக் கூறியுள்ளார்கள். அந்த வழிமுறைகள் மனித பிறப்பின் நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியதும் ஆகும். இப்போது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக் கூறியுள்ள வழிமுறைகளில் ஒரு மேற்கோளை எடுத்துறேன். அதாவது 5வது வழிமுறையாக அன்னார் இதனை எடுத்துக் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையான நோக்கத்தை அடைவதற்கு 5வது வழிமுறையாக இறைவன் முயற்சியை வைத்துள்ளான். அது தனது செல்வத்தை இறைவனது வழியில் செலவு செய்வதன் மூலமாகவும், தனது ஆற்றல்களை இறைவனது வழியில் செலவு செய்வதன் மூலமாகவும், மேலும் தனது உயிரை இறைவனது வழியில் செலவு செய்வதன் மூலமாகவும், மேலும் தனது அறிவை இறைவனது வழியில் செலவு செய்வதன் மூலமாகவும் அவனை தேட வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அதாவது தனது செல்வம், தனது உயிர், தனது நப்ஸ் மற்றும் அனைத்து ஆற்றல்களையும் இறைவனது வழியில் செலவு செய்யுங்கள். மேலும் நாம் எந்த அறிவு, ஞானம் மற்றும் புத்தி கூர்மை மற்றும் ஆற்றலை வழங்கியுள்ளோமோ அதனை இறைவனது வழியில் பயன்படுத்துங்கள். மேலும் எவர்கள் வழியில் எல்லா வழிகளின் மூலமாகவும் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் எமது வழியை காட்டுகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பிறகு இறைவனது அன்பை பெறுவது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், செல்வத்தின் மீது அன்பு கொள்வதும் இறைவனின் மீது அன்பு கொள்வதும் உங்களுக்கு சாத்தியமல்ல. ஒன்றின் மீதுதான் அன்பு கொள்ள முடியும். எனவே இறைவன் மீது அன்பு கொள்கின்றவரே நற்பேறு பெற்ற நபராவார். உங்களில் எவராவது இறைவன் மீது அன்பு செலுத்தி அவனது வழியில் செலவு செய்வாரேயானால் அவரது செல்வத்தில் மற்றவர்களை விட அதிக பரக்கத் வழங்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் செல்வம் தானாகவே வருவதில்லை, மாறாக அவனது நாட்டத்திற்கேற்பவே வருகின்றது. ஆக எவர் இறைவனுக்காக செல்வத்திலிருந்து சிலவற்றை எடுத்து வைப்பாரோ அவர் அதனை நிச்சயமாக பெறுவார். மேலும் எவர் செல்வத்தின் மீது அன்பு செலுத்தி இறைவனது வழியில் தொண்டு செய்யும் அளவிற்கு தொண்டு செய்யவில்லையோ பிறகு நிச்சயமாக அவர் அந்த செல்வத்தை அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்தை சார்ந்த ஒவ்வொரு நபரும் நான் இவ்வளவு சந்தா செலுத்துவேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். எவர் அல்லாஹ்விற்காக உறுதிமொழி எடுத்துக் கொள்வாரோ
அல்லாஹ் அவரது ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்றான். ஆக எவர்களுக்கு இது பற்றிய அறிவு இருப்பதில்லையோ, புதிதாக வரக்கூடியவர்கள் கவனமற்றவர்களாக இருந்து விடுகின்றனர். அல்லது கவனமற்றவர்களாக இல்லை என்றாலும் அவர்களுக்கு சில நேரங்களில் பொருள் தியாகத்திற்கான உணர்வு இருப்பதில்லை. இத்தகையவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது, நீங்கள் உண்மையான தொடர்பை வைத்துள்ளீர்கள் என்றால் பிறகு நான் இவ்வளவு சந்தாவை கண்டிப்பாக செலுத்துவேன் என்ற உறுதியான உறுதிமொழி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் லட்சக்கணக்கான களப்பற்றவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு சந்தாவின் முக்கியத்துவம் தொடர்பாக கவனமூட்டப்பட்டால் பிறகு அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக அவர்கள் பொருள் தியாகத்தில் முன்னேறுவதற்காக முயற்சி செய்கின்றனர். இதன் காரணமாகத்தான் நான் கடந்த பல ஆண்டுகளாக ஜமாத் அமைப்பிடம் புதிதாக வரக்கூடியவர்களையும் பொருளாதார அமைப்பில் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று கவனமூட்டி வருகின்றேன். ஒருவர் 1 ரூபாயை கொடுப்பதற்கு ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் அவர் தனது சக்திக்கேற்ப சந்தாங்க வேண்டும். சில இடங்களில் இதனையும் பார்க்க முடிகின்றது. அதாவது, பொருளாதார வசதி படைத்தவர்கள் ஆப்பிரிக்கா போன்ற சில ஏழை நாடுகளில் இவ்வாறு கூறிவிடுகின்றனர். மேலும் சில முறை இங்குள்ள சிலர் கூட தனது ஏழை உறவினர்கள் சார்பாக சந்தாவை செலுத்தி விடுகின்றனர். அதாவது, இந்த ஏழைகள் சார்பாக நாங்கள் சந்தாவை செலுத்தி விடுகின்றோம் என்று கூறுகின்றனர். இது ஒரு நன்மைதான். ஆனால் அந்த ஏழை மக்களும் அவர்களின் சக்திக்குட்பட்டவாறு சந்தா அமைப்பில் பங்கெடுக்க வேண்டும். செல்வத்தை மட்டும் ஒன்று சேர்ப்பது நமது நோக்கம் அல்ல. மாறாக இறைவன் மீதான அன்பின் காரணமாக அவனது மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதே நோக்கமாகும். ஆக ஜமாத் அமைப்பு மக்களிடம் எவரது பெயரிலாவது சந்தா செலுத்துமாறு கூறி சந்தா வசூல் செய்தால் பிறகு அவர்கள் தவறிழைக்கின்றனர். சில முறை இவ்வாறான விஷயங்கள் எனக்கு தெரிய வருகிறது. ஆக எவ்வாறு இருப்பினும் பொதுவாக நான் பார்த்துள்ளேன். அதாவது, பொருள் தியாகம் தொடர்பான அறிக்கையில் குறிப்பாக இதனை பார்க்க முடிகின்றது. அதாவது, ஏழை மக்களின் பொருள் தியாகம் தொடர்பான குறிப்புகளே அதிகமாக இருக்கின்றது. அவர்களிடம் நாம் அதிகமாக பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றது. மேலும் நான் பெரும்பான்மையான குத்பாக்களில் இவர்களை பற்றி எடுத்துக் கூறியுள்ளேன். சிலரது தியாகங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒருவரிடம் அதிகமான செல்வங்கள் இருந்து அதிலிருந்து அவர் எதையாவது வழங்கினால் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஏழ்மையின் நிலையில், நெருக்கடியான நிலையில் இறைவனது அன்பை பெறுவதற்காக, இறைவனது மார்க்கத்திற்காக செய்யப்படும் பொருள் தியாகமே உண்மையான தியாகமாகும். அது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாகவும் அமைகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இத்தகைய பல்வேறு உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புத்தகத்தை அச்சடிப்பதற்காக பணத்திற்கான தேவை ஏற்பட்டது. எனவே ஒரு நண்பரிடம் இந்த தேவை உள்ளது, எனவே உங்களது ஜமாத்தில் இது தொடர்பாக எடுத்து கூறுங்கள், அதன் மூலம் உங்களது ஜமாத் இவ்வளவு சந்தாவை செலுத்திவிட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் ஜமாத்திடம் எடுத்து கூறுவதற்கு பதிலாக தம் சார்பாக அவர்களுக்கு நெருக்கடியான நிலையில் அவர்கள் இருந்தபோதும் அந்த தொகையை அவர்களே செலுத்திவிட்டார்கள். மேலும் இந்த நகரத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த தொகையை கொடுத்தது போன்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜமாத்தை சார்ந்த இன்னொரு நபரிடம் இந்த உதவிக்காக நன்றி தெரிவித்தவாறு, உங்களது ஜமாத் குறித்த நேரத்தில் மிக பெரும் உதவியை செய்துள்ளது என்று கூறினார்கள். எனவே அந்த நபருக்கு இந்த தியாகத்தை ஒரு தனிப்பட்ட நபர்தான் செய்துள்ளார் என்பது தெரிய வந்ததும் அந்த ஜமாத்தை சார்ந்த மற்ற நபர்கள் எங்களுக்கு ஏன் இந்த தொண்டிற்கான வாய்ப்பை கொடுக்கலை என்று கருதியவாறு அவர் மீது கோபம் கொண்டார்கள். இந்த தொகையை செலுத்தியவர் முன்ஷி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்கள்தான். அவர்கள் அந்த நேரத்தில் தனது மனைவியின் தங்கத்தை விற்று இந்த தொகையை ஏற்பாடு செய்தார்கள். நிச்சயமாக அன்னாரது மனைவியும் இந்த தியாகத்தில் பங்கெடுத்திருந்தார்கள்.
முன்ஷி அரோடே சாஹிப் முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் அவர்களின் நண்பராவார். மேலும் இந்த ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தார். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த தியாகம் தொடர்பாக தெரிய வந்ததும் அவர்கள் பல மாதங்கள் வரை முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் அவர்கள் மீது கோபமாக இருந்தார்கள். அதாவது, எங்களுக்கு ஏன் தெரிவிக்கவில்லை, நீங்களே இந்த ஏற்பாட்டை ஏன் செய்தீர்கள் என்று கோபம் கொண்டார்கள். ஆக இத்தகைய மக்களையே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அவர்கள் இறைவனது அன்பை பெறுவதற்காக எல்லா வகையான தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த முன்மாதிரியை தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் நிலைநாட்டினார்கள். மேலும் இதன்படி இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்து காட்டினார்கள். மேலும் இது அன்றைய காலத்தின் விஷயம் மட்டுமல்ல, மாறாதன் தொடர்ச்சி இன்று வரை நீடித்துள்ளது. மக்கள் எவ்வாறு பல்வேறு திட்டங்களில் பொருள் தியாகம் செய்கின்றனர், மேலும் தம்மீதே ஏழ்மையை ஏற்படுத்திக் கொண்டு பொருள் தியாகம் செய்கின்றனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹும் எவருக்கும் பாக்கி வைப்பதில் அவர்களுக்கு திருப்பியும் வழங்கிவிடுகின்றான். சில உதாரணங்களை இப்போது நான் உங்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறுவேன். ஏனென்றால் இன்று வக்ஃபே ஜதீதின் புதிய வருடத்திற்கான அறிவிப்பும் செய்யப்பட இருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்கள் வக்ஃபே ஜதீத் தொடர்பானவையாக இருக்கின்றன. கேம்பியாவின் உள்ளூர் மிஷனரி கீபா ஜாலு சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். அந்த சம்பவத்திலிருந்து அல்லாஹ் பொருள் தியாகம் செய்பவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று தெரிய வருகிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லா ஈஜாவு என்ற ஒரு புதிய அஹ்மதி நண்பர் தானியம் மற்றும் நிலக்கடலை விளைச்சலை செய்து வருகின்றார். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே குறிப்பான எந்த விளைச்சலும் அவருக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவர்களது வயலில் அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வருடம் அவர்கள் தானியத்தை விற்று வக்ஃபே ஜதீத் சந்தாவை செலுத்திவிட்டார்கள். அது ஏறக்குறைய 750 டலாசி ஆகும். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பொருள் தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களது விளைச்சலில் எந்த அளவுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தினான் என்றால், கடந்த ஆண்டை விட 3 மடங்கு லாபம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் அறுவடை செய்த பிறகு மேலும் 1000 டலாசியை வக்ஃபே ஜதீதிற்காக செலுத்தினார்கள். அடுத்து கேம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு ஊரின் நண்பர் உஸ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த வருடம் அவர்கள் வக்ஃபே ஜதீதில் ஒரு பால்டி தானியத்தை தருவதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். செல்வந்தர்களிடம் பொருளாதார வசதி இருக்கின்றது. லட்சக்கணக்கான பவுண்ட் வைத்திருப்பவர் $1000 அல்லது 1000 பவுண்ட் அல்லது 5000 பவுண்ட் செலுத்தினால் அது அவருக்கு பெரிய தியாகம் கிடையாது. நகரத்தில் வசிக்கக்கூடிய, ஐரோப்பாவில் வசிக்கக்கூடியவருக்கு இது பெரிய காரியம் அல்ல. ஆனால் இந்த மக்களுக்கு இது மிக பெரிய தியாகமாகும். அவர்கள் ஒரு பால்டி தானியத்தை தருவதாக வாக்குறுதி வழங்கினார்கள். அது உங்களுக்கு இங்கு 5-6 பவுண்டில் கிடைத்து விடலாம். அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த ஆண்டு மிக குறைவான விளைச்சலே இருந்தது. 12 மூட்டை அளவிற்கே விளைச்சல் இருந்தது. அவர்களது வீட்டின் மிகவும் கஷ்டமான முறையில்தான் முழுமையாகிக் கொண்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வருடம் 30 மூட்டை தானியம் அவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமின்றி ஒரு விளைச்சலில் அவர்களுக்கு 15 மூட்டை அளவிற்கு தானியம் கிடைத்தது. ஆக களப்பற்ற முறையில் அவர்கள் கொடுத்ததும் அல்லாஹ்வின் பார்வையில் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அதனை அல்லாஹ் பல மடங்காக திருப்பி செலுத்தினார். மேலும் இதுவே அல்லாஹ்வை அடைவது மற்றும் அவன் மீதான நம்பிக்கையில் வலுப்பெறுவதற்கு காரணமாகவும் அவர்களுக்கு அமைகின்றது. அடுத்து கேமரூனின் முஅல்லிம் சாஹிப் எழுதுகின்றார்கள், இது அல்லாஹ்வின் அருளின் இன்னொரு உதாரணமாகும். டகோய் என்ற ஊரின் ஒரு புதிய அஹமது சாஹிப் அவர்களுக்கு வக்ஃபே ஜதீத் சந்தா தொடர்பாக எடுத்துக் கூறப்பட்டது. அவர்கள் 2 பால்டி தானியத்தை சந்தாவாக செலுத்தினார்கள். முஅல்லிம் அவர்களிடம், அவர்கள், எனது விளைச்சலும் சரியாக இல்லை, என்னிடம் பணம் இல்லை, அரசாங்கம் எனக்கு உதவி செய்ய விரும்புகின்றது, ஆனால் அதற்காக அரசாங்கத்திற்கும் சிறிதளவு பணம் செலுத்த வேண்டியதுள்ளது, பிறகுதான் அரசாங்கமும் தனது பங்கை கொடுக்கும் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் தொகையும் இல்லை, இந்த தொகையை கூட என்னால் செலுத்த முடியாது, எனது பெயர் பட்டியலில் இருந்தாலும் எனக்கு எதுவும் கிடைக்காது, ஏனென்றால் நான் எந்த தொகையையும் செலுத்தவில்லை என்று கூறினார்கள். எனவே முஅல்லிம் சாஹிப் அவர்கள்
அவர்களிடம், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பித்து விடுங்கள், மேலும் துவாவும் செய்துங்கள், அல்லாஹ் அருள் செய்வான் என்று கூறினார்கள். முஅல்லிம் சாஹிப் கூறுகின்றார்கள், பிறகு அவர்கள் என்னிடம் வந்து, இறைவன் நமது துவாக்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், நான் செலுத்த வேண்டிய எந்த தொகையையும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியதில்லை, இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறையானது பம்பிங் மிஷினை எனக்கு வழங்கியுள்ளது, மேலும் அது மட்டுமின்றி 5 லட்சம் பிராங்க் ஷிஃபாவையும் விளைச்சலுக்காகவும் எனக்கு வழங்கியுள்ளது என்று கூறினார்கள். அவர்கள் தனது வயலில் பெரும் முயற்சி செய்து பணி செய்யினார்கள். இதன் காரணமாக அவர்களது விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் எனது சாதாரண தியாகத்தை ஏற்றுக்கொண்டான், மேலும் அதற்கு பிரதிபலனாக அவன் எனக்கு அருட்களை வழங்கினான். மேலும் அவர்கள் தனது வக்ஃபே சந்தாவையும் இரட்டிப்பாக செலுத்தினார்கள். இந்தோனேஷியாவின் முரப்பி நூர் ஹைர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு கணவன் மனைவி சாதாரண வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் முறையாக சந்தா செலுத்தி வருகின்றனர். அவர் வருமானத்தில் சிறிது தொகையை தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு விடுவார்கள். சுற்றுப்பயணத்தின் போது அவர்களிடம் எப்போது முபல்லிக் சென்றாலும் அவர்கள் அந்த தொகையை சந்தாவாக வழங்கி விடுவார்கள். அவர்கள் தொலை தூரத்தில் வசித்து வருகின்றார்கள். ஒருமுறை இவர்களது ஜமாத்திற்கு எந்த முபல்லிக்கும் செல்ல முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் சந்தாவின் தொகையை தொடர்ச்சியாக ஒன்று சேர்த்து வந்தார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு அங்கு சுற்றுப்பயணத்தில் நமது முபல்லிக் சென்ற போது அந்த பாக்ஸில் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பெரும் தொகையை அவர்கள் சந்தாவாக செலுத்திவிட்டார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், இந்த முறை எங்களுக்கு அதிகமான லாபம் கிடைத்தது, எனவே எங்களுக்கு சந்தாவின் அருட்களின் மீதும் நிச்சய உறுதி ஏற்பட்டு விட்டது, மேலும் ஈமான் வலுப்பெற்று விட்டது, நாங்கள் இதன் அருட்களை பார்க்கின்றோம் என்று கூறினார். மேலும் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை ஒருவர் எங்களை ஏமாற்றிவிட்டார், என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்ததில் நாங்கள் சரியான முறையில் சந்தா செலுத்தவில்லை, எனவேதான் நஷ்டம் ஏற்பட்டது என்பது தெரிய வந்தது. எனவே அந்த நேரத்திலிருந்து அவர்கள் ஒரு பாக்ஸை தயார் செய்து தனது வருமானத்திற்கேற்ப சரியான அளவில் அதனை நிரப்ப ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சந்தாவின் தொகையை நாங்கள் தனியாக எடுத்து வைக்காத வரை எங்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. ஆக இவரும் அல்லாஹ் சிலரது சீர்திருத்தத்திற்கான வழியை ஏற்படுத்துகின்றான். பிறகு அவர்களது ஈமானும் வலுப்பெறுகிறது. இந்தோனேஷியாவின் முபல்லிக் பஷீருத்தீன் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நண்பர் தனது சந்தாவாக 5 லட்சம் இந்தோனேஷியன் ரூபாயை செலுத்தினார். இந்தோனேஷியன் ரூபாயின் மதிப்பு குறைவுதான், எனினும் இந்த தொகை அவர்களுக்கு மிகப்பெரிய தொகையாகவே இருந்தது. சில நாளுக்கு பிறகு ஒருவர் தனது நிலத்தை அவர்களிடம் விற்றுவிட்டார். அதனை அவர்கள் 15 மில்லியன் இந்தோனேஷியன் தொகையை கொடுத்து வாங்கினார்கள். ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு இன்னொரு நபர் அந்த இடத்தை அவர்களிடமிருந்து 50 மில்லியன் இந்தோனேஷியா தொகையின் அளவிற்கு வாங்கினார். ஆக 15 மில்லியன் கொடுத்து அவர்கள் முதலில் வாங்கியிருந்தார்கள். மேலும் சில வாரங்களிலேயே 50 மில்லியன் தொகைக்கு அவர்களிடமிருந்து ஒருவர் அந்த இடத்தை வாங்கினார். இப்போது இவர்களது நம்பிக்கை தொடர்பாக இவர்கள் கூறுகின்றார்கள், வக்ஃபே ஜதீத் சந்தாவின் அருளினால் சிறிது நேரத்திலேயே எனக்கு 35 மில்லியன் லாபம் கிடைத்துள்ளது. ஒரு உலகவாதி இதனை தனது வியாபார யுக்தியை கருதுவார். நான் எத்தகைய யுக்தியை மேற்கொண்டவாறு வியாபாரம் செய்துள்ளேன் என்றால், சில வாரங்களிலேயே 15 மில்லியனிலிருந்து 35 மில்லியனாக ஆக்கியுள்ளேன் என்று கருதுவார். ஆனால் எவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெற விரும்புகின்றார்களோ, அவனது அன்பை பெற விரும்புகின்றார்களோ, மேலும் அவனுக்காக தியாகங்களை செய்கின்றார்களோ, அவர்களது உள்ளங்களில் நான் அல்லாஹ்விற்காக சந்தா செலுத்தினேன், தியாகம் செய்தேன், அதே போன்று அல்லாஹும் எனக்கு அதிகப்படி வழங்கினான் என்ற உணர்வே இருக்கும். ஈமானில் வலுப்பெறுதல் தொடர்பான இன்னொரு உதாரணம் இந்தோனேஷியாவை சார்ந்த முபல்லிக் மஅசூம் சாஹிப் அவர்களுடையதாகும். அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு அஹ்மதிக்கு ஆரம்ப காலம் மிகவும் நெருக்கடியான நிலைமை இருந்தது. அவருக்கு தங்குவதற்கான இடம் கூட இல்லாமல் இருந்தது. அவர் மிஷன் ஹவுஸில் தான் தங்கியிருந்தார். அவர் மீனை பிடித்து விற்க ஆரம்பித்தார். சிறிய அளவில் வியாபாரத்தை ஆரம்பம் செய்தார். பெரும் முயற்சி செய்தார். குறைவான வருமானம் இருந்த போதிலும் பொருள் தியாகத்தில்
அவர்கள் பின்வாங்கவில்லை. சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களது நிலைமைகள் மாறத் தொடங்கின. எதுவரை என்றால், தற்போது இந்த பகுதியில் இவர்களது வக்ஃபே ஜதீத் சந்தாதான் அனைவரையும் விட அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் வசியத்தும் செய்துள்ளார். மேலும் அவர் கூறுகின்றார், இவை அனைத்தும் எனது பொருள் தியாகத்தின் விளைவே ஆகும். கேம்பியாவின் ஒரு நண்பர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு தனது குழந்தையின் ஸ்கூல் ஃபீஸை கட்ட மிகவும் இக்கட்டான நிலைமை இருந்தது. அவர்கள் சென்ட்ரல் முபல்லிக் சாஹிப் அவர்களிடம், மிகவும் கஷ்டமான நிலை இருக்கின்றது, எனது பொருளாதார நிலை சரியாக இல்லை என்று கூறினார்கள். எனவே முபல்லிக் சாஹிப் அவர்களுக்கு பொருள் தியாகம் செய்யுங்கள், அல்லாஹ் அருள் செய்வான் என்று கூறுகள். எனவே அவர்கள் 250 டலாசியை வக்ஃபே ஜதீத் சந்தாவில் செலுத்தினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சரியாக சந்தா செலுத்திய ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்களுக்கு 5000 டலாசி மாதாந்திர வருமானத்திலே கிடைத்தது. அதன் மூலம் அவர்கள் மிகவும் சுலபமாக தனது குழந்தையின் கல்வி கட்டணத்தையும் செலுத்த முடியும். அது மட்டுமின்றி வீட்டின் அன்றாட தேவைகளும் பூர்த்தியாகியது. அவர்கள் அல்லாஹுவின் அருளை மிகவும் அதிகமாக மக்களிடம் எடுத்து கூறியவாறு, சந்தாவின் அருளினால்தான் அல்லாஹ் என் மீது அருள் செய்துள்ளான், மேலும் எனது ஈமானை அவன் வலுப்படுத்தினான், மேலும் எனது ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினான் என்று கூறினார்கள். ஏழைகள் எவ்வாறு தியாகங்கள் செய்கின்றனர், பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர், அல்லாஹும் இந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்பது தொடர்பாக கினிபசாவின் மிஷனரி சாஹிப் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நண்பர் மேட்டோரோ குமாரா சாஹிப் அவர்களுக்கு வக்ஃபே ஜதீத் வாக்குறுதியை செலுத்துவது தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. அதற்கு அவர்கள், என்னிடம் இப்போது 4000 பிராங்க் ஷிஃபா தான் இருக்கின்றது, இதனை இன்று எனது உணவிற்காக நான் வைத்துள்ளேன், இந்த தொகைக்கு மிகவும் குறைவான மதிப்பே உள்ளது, இவர்களது குடும்பமும் பெரியது, அவர்கள் அவர்களது உணவிற்காக இதனை வைத்திருந்தார்கள். எவ்வாறினும் நான் ஏதாவது செய்கின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் உணவிற்காக வைத்திருந்த தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டார்கள். மேலும் உணவிற்காக ஒருவரிடம் கடன் பெற்றார்கள். இன்னும் சொல்வதென்றால், கடன் வாங்குவதற்காக அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மறுநாள் அவர்களது மகள் நகரத்தில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் இவளுக்காக 2 மூட்டை அரிசி மற்றும் எண்ணெய் மற்றும் சிறிய தொகையையும் வேறு சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். இதன் விளைவாக அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதென்றால், நான் உணவிற்காக எந்த பணத்தை வைத்திருந்தேனோ அதனை அல்லாஹ்விற்காக சந்தாவாக செலுத்தியதால் தான் இந்த அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது. மறுநாளே எண்ணற்ற பொருட்கள் எனக்கு உணர்க்காக கிடைத்துவிட்டது. அதாவது இவர்கள் பட்டினியாக இருந்து கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாவர். எனவே இவர்கள் இவ்வாறு தனக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் தொடர்பாக எடுத்து கூறினார்கள். இன்னொரு உதாரணமும் உள்ளது. பிரான்சின் அமீர் சாஹிப் அவர்கள் அல்லாஹ் எவ்வாறு ஈமானை அதிகப்படுத்துகின்றான் என்பது தொடர்பாக கூறுகின்றார்கள். பிரான்சில் ஒரு அரபு நண்பர் இருக்கின்றார். கடந்த வருடம் நான் ஆற்றிய பொருள் தொடர்பான ஹுத்பா தொடர்பாக அவர் கூறுகின்றார், நான் வக்ஃபே ஜதீத் ஹுத்பாவை கேட்டேன். அது என்னிடத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவர்களின் வயது 46 ஆகும். அவர்கள் கூறுகிறார்கள், நான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தேன். இதற்கு முன்பு எனக்கு இத்தகைய நெருக்கடியை சந்திக்க நேர்ந்ததில்லை. பேங்கிலும் கடன் வாங்க நேர்ந்தது. கடனை திருப்பிச் செலுத்துவது பேங்கில் உள்ளவர்களும் என்னிடம் கூறி வந்தார்கள். நான் எனது கணக்கை சரி செய்யவில்லை என்றால் எனது வங்கிக் கணக்கை மூடி விடுவதாக எச்சரிக்கையும் செய்திருந்தனர்.
இன்னும் சொல்வதென்றால் அதற்காக சில இடங்களில் அபராதம் செலுத்த வேண்டியதும் வருகிறது. அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது பகுதியில் ஒரு நாள் பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. இந்த கூட்டத்திற்கு முன்புதான் எனது நண்பர் எனக்கு 20 யூரோவை வலுக்கட்டாயமாக கொடுத்திருந்தார். நான் இந்த தொகையை எனது பையில் வைத்தேன். வேறு எதுவும் என்னிடம் இருக்கவில்லை. இந்த தொகை சில நாட்களுக்கு எனக்கு உதவும். நான் 20 ரூபாயை வைத்திருந்தேன். ஆனால் கூட்டத்திற்கு சென்றபோது செக்ரட்டரி மால் அவர்கள் சந்தா தொடர்பாக பேசினார்கள். எனவே நான் 20 ரூபாயை சந்தாவாக செலுத்திவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு பேங்கில் ஒரு போன் வந்தது. எனது நிலைமையோ மோசமாகிக் கொண்டிருந்தது. கெட்ட செய்தியையே கேட்க நேர்ந்து கொண்டிருந்தது. எனவே கெட்ட செய்திதான் இருக்கும். மேலும் பேங்கை சார்ந்தவர்கள் என்னிடம் கடாகவே நடந்து கொள்வார்கள் என்று நான் எண்ணினேன். ஆனால் வங்கியை சார்ந்தவர்கள் என்னிடம், சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் உங்களது வங்கி கணக்கை மூட வேண்டாம் என்று கட்டளை பிறப்பித்துள்ளனர். மேலும் 600 யூரோவை உங்களது கணக்கில் செலுத்திவிடுமாறும் கூறினார்கள் என்று என்னிடம் கூறினார். அவர்கள் கூறுகின்றார்கள், இது எனக்கு மிகவும் வியப்பிற்குரிய விஷயமாகும். ஏனென்றால் வங்கியின் நடவடிக்கைகள் மிகவும் கடுமையாக இருக்கும். அவர்கள் கூறுகின்றார், சில நாட்களுக்கு பிறகு எனது பணிக்கான இன்சூரன்ஸில் இருந்து எனக்கு ஒரு மிக பெரும் தொகையை அவர்கள் கொடுத்தார்கள். அது ஒரு நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆக இவை அனைத்தும் வக்ஃபே ஜதீத் ஹுத்பாவை கேட்டது மற்றும் சிறிய தொகையை சந்தாவாக செலுத்தியதற்கு பிறகே நடந்தது. இதற்கு முன்பு என்னுடனும் அற்புதங்கள் நிகழுமா? பெரிய பெரிய மக்களின் அற்புதங்களின் சம்பவங்களை கூறுகின்றால், ஆனால் என்னுடன் எந்த அற்புதமும் ஒருபோதும் நடந்தது கிடையாதே என்று நான் கருதி வந்தேன். ஆனால் இப்போது அல்லாஹ் எனக்கு சந்தாவின் அருளின் முன்மாதிரியை காட்டிவிட்டான். இது உண்மையிலேயே அற்புதம்தான் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஹேட்டியின் முபல்லிக் கைசர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இதுவும் அல்லாஹ்வின் நடைமுறை மற்றும் ஈமான் வலுப்பெறுதல் தொடர்பான ஒரு சம்பவமாகும். தற்போது இந்த சம்பவம் பல்வேறு பகுதியில் நடக்கின்றது. சில ஆப்பிரிக்காவிலும், சில அமெரிக்காவிலும், சில ஐரோப்பாவிலும், சில வடக்கிலும், சில தெற்கிலும் நடைபெற்றதாகும். ஒருவர் மற்றொருவருடன் எவ்வித தொடர்பும் கிடையாது என்றாலும் சம்பவம் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. இப்ராஹிம் சாஹிப் என்ற ஒரு அகமது இளைஞர் சில நாட்களுக்கு முன்பு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் அவரது ஒரு ஃபைல் விழுந்து விட்டது. அதில் சில முக்கியமான தாள்களும் சான்றிதழ்களும் இருந்தன. மேலும் 13,000 கோர்த் தொகையும் இருந்தது. இது அங்குள்ள கரன்சி ஆகும். அவர்கள் திரும்பி சென்று எல்லா வழிகளையும் பார்த்த பிறகும் அவர்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எனது உள்ளத்தில் வக்ஃபே ஜதீதில் 1000 கோர்த் வாக்குறுதி வழங்கியிருந்தேன். என்னிடம் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கிருந்தாவது பெற்று அதனை கண்டிப்பாக முழுமை செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டேன். ஆகவே நான் ஒருவரிடமிருந்து கடன்கி வாக்குறுதிக்கேற்ப எனது வாக்குறுதியை செலுத்திவிட்டேன். அவர்கள் கூறுகின்றார்கள், சந்தா செலுத்திய அதே நாளின் மாலை பொழுதில் ஒரு நபரின் போன் எனக்கு வந்தது. அவர், உங்களது ஃபைல் என்னிடம்தான் உள்ளது, என்னிடம் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அங்கு உடனடியாக சென்றேன். அந்த நபர் என்னிடம் ஃபைலை கொடுத்தார். மேலும் அவர் என்னிடம், உங்கள் இடத்தை தெரிந்து கொள்வதற்காக எனக்கு உங்களது ஃபைலை திறந்து உள்ளே பார்க்க நேரிடு. எனவே நான் உங்கள் ஃபைலை திறந்து பார்த்தேன். எனவே நீங்கள் உங்களது பணம் மற்றும் தாள்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். எனவே நான் சரிபார்த்தேன். அனைத்து தொகையும் தாள்களும் உள்ளே இருந்தன. அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினேன். மேலும் சந்தாவின் அருளினால்தான் எனது தொலைந்து போன காகிதங்கள் எனக்கு கிடைத்தன என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. வெளிப்படையில் இந்த தொகையும் ஃபைலும் கிடைப்பது என்பது கடினமான ஒன்றாகவே இருந்தது.
அடுத்து கினி கனாகரியின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், கினியா மண்டலத்தில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்த அபுபக்கர் சாஹிப் என்ற ஒரு அஹ்மதி நண்பருக்கு வக்ஃபே ஜதீத் செலுத்துவது தொடர்பாக கவனமூட்டப்பட்டது. முதலில் அவர்கள் ஏதாவது கூறினாலும் பிறகு அவர்கள் தனது வாக்குறுதியை செலுத்திவிட்டார்கள். சந்தா செலுத்திய சில காலத்திற்கு பிறகு அவர்கள் நமது உள்ளூர் மிஷனரியிடம் உண்மையிலேயே அஹ்மதியா ஜமாத் இறை இயக்கம்தான் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அரசாங்க பணியாளராவேன். சிறிது காலத்திற்கு முன்பு எனது கால் ஒரு விபத்தில் உடைந்து விட்டது. போதுமான மருத்துவ வசதி இல்லாததன் காரணமாக அது சரியான முறையில் ஒன்றிணையவில்லை. இதன் காரணமாக எனது ஒரு கால் சிறியதாகிவிட்டது. இதற்கான கடுமையான துன்பமும் எனக்கு இருந்தது. ஒரு மருத்துவர் என்னிடம் அறுவை சிகிச்சை செய்தால் இது சரியாகிவிடும் என்று கூறினார். எனவே இதற்காக சிறிது காலமாக நான் தொகையை ஒன்று சேர்த்து வந்தேன். எனது கால்களில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக தொகையையும் ஒன்று சேர்த்தேன். ஆனால் மிஷனரி அவர்கள் சந்தாவை பற்றி எடுத்து கூறினார்கள். எனவே நான் இப்போது சந்தாவை செலுத்த வேண்டாம், அறுவை சிகிச்சைக்காக பணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு தைரியத்தை வழங்கினான். எனவே நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு முழு தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டேன். அவர்கள் கூறுகின்றார்கள், இது நடந்து 2 நாட்கள் கூட கழியவில்லை. எனது அலுவலகத்திலிருந்து எனக்கு கடிதம் வந்தது. அதில் எனது அறுவை சிகிச்சையின் முழு செலவையும் அரசாங்கமே பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்றும், எங்கு நான் விரும்புகின்றேனோ அங்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், இது முழுக்க முழுக்க சந்தாவிலே ஆகும். இது தற்செயலாக நடைபெற்ற விஷயம் அல்ல. எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுடனான அல்லாஹ்வின் நடைமுறை இவ்வாறே இருக்கின்றது. அவர்களது ஈமானை வலுப்பெறச் செய்வதற்காகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கான ஆதாரமும் இதில் இருக்கின்றது. காதியானிலிருந்து மாமூன் ரஷீத் சாஹிப், செக்ரட்டரி வக்ஃபே ஜதீத் அவர்கள் எழுதுகின்றார்கள், சுலைஜா சாஹிப் அவர்களின் வக்ஃபே ஜதீத் சந்தா தமது வீட்டின் சில கஷ்டங்களின் காரணமாக பாக்கி இருந்தது. அவரது சகோதரர் அவர்களிடம் இப்போது வருடம் முடிவடைய போகிறது, விரைவாக சந்தாவை செலுத்தல் என்று கவனமூட்டினார்கள். ஆனால் அவர்களது வங்கிக் கணக்கில் முழுமையாக சந்தா செலுத்துவதற்கான தொகை இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்வதென்றால் மொத்த தொகையில் 30% தான் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்தது. எவ்வாறு முழுமையாக செல்ல முடியும் என்று அவர்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள். இறுதியில் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்த தொகையை அவர்கள் சந்தாவாக செலுத்தினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அற்புதமான முறையில் சில நொடி பொழுதிலேயே எஞ்சிய தொகையையும் செலுத்தக்கூடிய அளவிலான தொகை எனது அக்கவுண்டிற்கு வந்தது. எனவே அவர்கள் அப்போதே அந்த தொகையை தனது வாக்குறுதிக்கேற்ப செலுத்திவிட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எப்போதும் வாக்குறுதியை வருடத்திற்கு முன்பாகவே அவர்கள் செலுத்தி விடுவார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளின் நோயின் காரணமாக அவர்களுக்கு பாக்கி இருந்தது. அதற்காக அவர்கள் மிகவும் கவலையில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அற்புதமான முறையில் அதற்கான ஏற்பாட்டை செய்தான். அவர்கள் கூறுகின்றார்கள், இது எனது ஈமான் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. இந்தியாவிலிருந்து அப்துல் மெஹமூத் சாஹிப், இன்ஸ்பெக்டர் வக்ஃபே ஜதீத் அவர்கள் ஒரு நண்பரின் சம்பத்தை கூறுகின்றார்கள். பீர்பூம் மாவட்டம் பங்காலில் உள்ள ஒரு ஊரில் நடைபெற்ற ஒரு சம்பவமாகும். அதாவது அவர்களுக்கு மளிகை சாமான்களின் மொத்த விற்பனை கடை இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் அது நடைபெற்று வருகிறது. அவர்கள் தினமும் கடையை திறந்தவுடன் 100 ரூபாயை ஒரு பெட்டியில் தொடர்ச்சியாக போட்டு வந்தார்கள். அதிலிருந்து தனது வாக்குறுதிக்கேற்ப சந்தாவை செலுத்தி வந்தார்கள்.
காலையில் வந்ததுமே முதல் 100 ரூபாயை பெட்டியில் அவர்கள் போட்டு விடுவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் கடையில் பொருட்களை வாங்குவதற்காக மிக குறைவானவர்களே வந்தனர். மேலும் அவர்களுக்குரிய செலவு முழுமையாகவில்லை. எனவே அடுத்த நாள் அவர்கள் 100 ரூபாயை போடவில்லை. மாறாக அடுத்த நாள் அவர்கள் கடையை திறந்தவுடன் 100 ரூபாயை போடுவதற்கு பதிலாக 300 ரூபாயை அந்த பெட்டியில் போட்டார்கள். மேலும் தமது உள்ளத்தில் அல்லாஹுடன் ஏன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று எண்ணினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் அருள் எந்த அளவுக்கு ஏற்பட்டது என்றால், அன்றைய நாளே மதியத்திற்கு பிறகு என்னிடம் 8 நபர்கள் வந்தனர். சிறிய வேலையாக இருந்தாலும் வியாபாரமாகும், அதிகமான நேரம் அதற்காக ஆகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எந்த அளவுக்கு பணியில் ஈடுபட்டு விட்டேன் என்றால், பொருளை வாங்க வந்த ஒருவரிடம் நாளை வாருங்கள் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டேன். மற்றவர்களுக்கு பொருட்களை கொடுத்து முடிக்க இரவு நீண்ட நேரமாகிவிட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் அருளால் இந்த நாளில் அதிகமான வருவாய் எனக்கு கிடைத்தது. மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மனிதன் மகிழ்ச்சி அடைகின்ற போது எந்த அளவுக்கு கொடுக்கின்றான் என்றால், மனிதனின் 2 கைகளாலும் அதனை பாதுகாக்க முடியாது. அடுத்து கினி பசாவ் மண்டலத்தின் மிஷனரி அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மஸ்கோத்தா சாஹிபா ஒரு பலவீனமான பெண்மணி ஆவார்கள். அவர்களுக்கு வக்ஃபே ஜதீத் செலுத்துவது தொடர்பாக கவனமூட்டப்பட்ட போது, நான் எனது வாக்குறுதிக்கேற்ப பணத்தை ஒன்று சேர்த்து வைத்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு எனது சகோதரனை பார்க்க சென்றபோது வழியில் அந்த பணம் தொலைந்து விட்டது. நான் அந்த பணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன். அது கிடைத்த உடனேயே நான் அதனை செலுத்தி விடுவேன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அந்த பெண்மணி பணத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் தனது மகளிடம் சிறிது தொகையை கடனாக பெற்று வக்ஃபே ஜதீதில் சந்தா செலுத்திவிட்டார்கள். இந்த தொகையை செலுத்திய பிறகு அவள் மீண்டும் தேட முயற்சி செய்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சில மீட்டர் தூரம் தான் சென்றிருப்பேன். ஒரு பிளாஸ்டிக் பையில் மூடி வைத்திருந்த அந்த பை சாலையின் நடுவே கிடந்தது. எனவே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்த நாள் திரும்பி வந்து எனது வாக்குறுதிக்கேற்ப முழுமையாக சந்தாவை செலுத்தினேன். இவர்கள் மக்களிடம், இது வக்ஃபே ஜதீத் சந்தாவின் அருளே ஆகும், அல்லாஹ் தொலைந்து போன தொகையை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டு என்று கூறினார்கள். அடுத்து மாலி மண்டலத்தின் சிக்கோசோவின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அகமது பிலால் சாஹிப் அவர்கள் ஒரு புதிய அஹ்மதி ஆவார். அவர்கள் மிஷன் ஹவுஸிற்கு வந்து, நான் இதற்கு முன்பு தொடர்ச்சியாக சந்தா கொடுத்து வந்தேன். ஆனால் பிறகு சிறிது பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக சந்தா செலுத்த முடியாமல் போயிற்று என்று கூறினார்கள். அவர்கள் ஒரு நாள் கனவில் கண்டார்கள், அதாவது அந்த மக்கள் ஒரு கூட்டத்துடன் ஒரு பரந்த வழிப்பாதையில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வழிப்பாதை சிறிது தூரம் சென்ற பிறகு பல பாதைகளாக பிரிந்து விட்டது. ஆனால் பிரிந்து சென்ற அனைத்து பாதைகளும் மோசமான பாதைகளாகவே இருந்தன. அப்போது அவர்கள் துவா செய்தார்கள். அப்போது வானத்திலிருந்து ஒரு வாகனம் வந்தது. அது அவர்களை அழைத்து வானத்தின் பக்கம் சென்று விட்டது. பிறகு மோசமான பாதை முடிவுற்றதும் அந்த வாகனம் அவர்களை மீண்டும் பரந்த வழிப்பாதையில் அவர்களை இறக்கிவிட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், அங்கு அவர்கள் ஒரு பெரியவரை கண்டார்கள். அந்த பெயர் இவர்களிடம், இந்த வாகனம் நீங்கள் செலுத்திய சந்தாவின் காரணமாக உங்களை அழைத்து சென்றது என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சில நேரங்களில் கஷ்டம் வருகின்றது. ஆனால் ஒரு அஹ்மதி தொடர்ச்சியாக இறைவனது வழியில் சந்தா செலுத்துகின்ற போது அல்லாஹ் கஷ்ட நிலைமையின் போது அவர்களுக்கு எளிமையை ஏற்படுத்தி விடுகின்றான். எனவே அந்த புதிய அஹ்மதி சந்தாவை செலுத்தினார். மேலும் இனி என்ன நடந்தாலும் சந்தா செலுத்துவதில் சோம்பேறித்தனத்தை காட்ட மாட்டேன் என்று அவர் கூறினார். அடுத்து தன்சானியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அரோஷா மண்டலத்தில் ஒரு ஜமாத்தில் சந்தா தொடர்பாக எடுத்துக் கூறப்பட்டது. ஒரு ஏழை பெண்மணி ஃபாத்திமா சாஹிபா அவர்கள் பழங்களை விற்று வாழ்க்கையை கழித்து வருகின்றார்கள். அவர்கள் 2 நாட்களின் வருமானத்தை வக்ஃபே ஜதீத் சந்தாவாக செலுத்திவிட்டார்கள்.
மேலும் தமது குடும்பத்தையும் வக்ஃபே ஜதீதில் இணைத்தார்கள். இதே போன்று ஜமாத்தின் ஒரு முதிய பெண்மணிக்கும் இது தொடர்பாக எடுத்துக் கூறப்பட்டது. எனவே அவர்கள் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மிஷன் ஹவுஸிற்கு வந்து 5000 ஷிலிங் வக்ஃபே ஜதீதில் செலுத்தினார்கள். ஆக இந்த மக்களை பற்றி தான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கள் எத்தகைய தியாகங்களை செய்கின்றனர் என்பதை பார்த்து எனக்கு வியப்பு ஏற்படுகின்றது என்று கூறினார்கள். அடுத்து தன்சானியாவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அங்கு கடந்த ஆண்டை விட இவ்வருடம் பொருளாதார நிலை மிகவும் நெருக்கடியில் இருக்கிறது. ஆனால் அஹ்மதிகள் மிகவும் களப்பட்ட முறையில் பொருள் தியாகத்தில் பங்கு பெறுகின்றார்கள். அரோஷா நகரத்தின் ஒரு நண்பர் வசீரி சாஹிப் அவர்கள் பத்திரிகையை விற்று வாழ்க்கையை கழித்து வருகிறார். அவர்களுக்கு வக்ஃபே ஜதீத் தொடர்பாக எடுத்துக் கூறப்பட்டது. எனவே அவர்கள் தமது சக்திக்குட்பட்டவாறு செலுத்தியவாறு இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு கப் டீயின் செலவை குறைத்துக் கொண்டு அந்த தொகையை சந்தாவாக செல்வேன் என்று கூறினார்கள். ஆக ஏழை மக்களும் இவ்வாறு பணத்தை மிச்சப்படுத்துகின்றனர். அதாவது ஒரு கப் டீயை குடிக்க மாட்டேன், அந்த பணத்தை சந்தாவில் செலுத்தி விடுவேன். எவ்வாறு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறலாம் என்ற உணர்வுதான் அவர்கள் காணப்படுகின்றது. அடுத்து தன்சானியாவின் அமீர் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மாலி மண்டலத்தின் ஒரு ஜமாத்தை சார்ந்த களப்பற்ற இளைஞர் வக்ஃபே ஜதீத் நிதியாண்டு முடிவடைவதற்கு முன்பாகவே முழு தொகையையும் செலுத்தி விடுவார்கள். ஆனால் இந்த வருடம் பொருளாதார நிலையின் நெருக்கடியின் காரணமாக அவர்களுக்கு 15000 ஷிலிங் பாக்கி இருந்தது. அவர்களிடம் மிக குறைவான தொகையே இருந்தது. ஷிலிங்கிற்கும் எவ்வித மதிப்பும் கிடையாது, மிக குறைவான மதிப்பே உள்ளது. எனவே அவர்கள் மாதத்தின் இறுதியில் இந்த தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டால் பிறகு அவர்களிடம் செலவிற்கு எந்த தொகையும் இருக்காது என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு இந்த தொகையை சந்தாவில் செலுத்திவிட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மறுநாளே அவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து போன் வந்தது. அதாவது அவர்களுக்கு கடந்த 3 மாதத்தின் சில பில்களின் தொகைகள் வந்தன. அந்த பில் கிளியராகிவிட்டது. அதே போன்று புதிய வருடத்தில் அவர்களது மாத வருமானமும் அதிகரிக்கப்பட்டது. அவர்களது ஈமான் என்னவென்றால், சந்தாவின் அருளினாலேயே சில நாட்களிலேயே எனக்கு 6 மடங்கு அதிக தொகை கிடைத்து விட்டது என்பதாகும். அவர்களுக்கு வீட்டின் செலவை எப்படி மேற்கொள்வது என்ற நிலை ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் அல்லாஹ் 6 மடங்கு அதிகப்படுத்தி பணத்தை அவர்களுக்கு திருப்பி வழங்கிவிட்டான். அடுத்து புர்கினாபோவின் காபா மண்டலத்தின் முபல்லிக் எழுதுகின்றார்கள், அப்தோ சாஹிப் என்ற ஒரு அஹ்மதி சந்தா செலுத்துவதில் பங்கெடுத்து வந்தார்கள். எனினும் அவர்கள் தொடர்ச்சியாக செலுத்த மாட்டார்கள். அவர்கள் இவ்வாறு எண்ணம் கொண்டார்கள், அதாவது அடுத்த வருடம் அனைத்து சந்தாக்களிலும் நான் பங்கெடுக்க முயற்சி செய்வேன் என்று எண்ணினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முடிவெடுத்த பிறகு அல்லாஹ்வின் அருளால் சந்தாவை நான் தொடர்ச்சியாக செலுத்தி வருகின்றேன். நான் தொடர்ச்சியாக செலுத்தி வருவதனால் எனது அனைத்து பிரச்சனைகளும், செல்வமும், வியாபாரமும் ஆகிய அனைத்திலும் பரக்கத் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆக எனக்கு பல கஷ்டங்கள் இருந்தன, அதுவும் மெதுமெதுவாக முடிவு பெற்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த மாதம்தான் எனது மனைவி கருவுற்றார்கள். மருத்துவ செலவுக்காக என்னிடம் பணம் இருக்கவில்லை. ஆனால் டெலிவரி நேரத்தின் போது அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. மகளும் பிறந்தால் தாயும் மகளும் நலமுடன் உள்ளனர் என்று அவர் கூறுகின்றார். மேலும் கூறுகின்றார்கள், நான் கண்ட அனைத்தும் சந்தாவின் அருளினாலேயே ஆகும். அடுத்து ரஷ்யாவின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஹுதாயானு சாஹிப் ஆர்மீனியன் ஆவார். ஆனால் ரஷ்யாவில் இருக்கின்றார். அவர்களுக்கு அதிகமாக படித்து தெரிந்து கொண்டும் சிந்தித்து பார்த்த பிறகும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நர்பாகியம் கிடைத்தது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டதும் பொருள் தியாகத்தின் அமைப்பு தொடர்பாக அவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் தொடர்பாக வக்ஃபே ஜதீத் மற்றும் தஹ்ரீக் ஜதீத் சந்தாவை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பணியின் காரணமாக நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியேயும் அதிகமாக பயணம் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் பயணத்தில் அவர்கள் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவர்கள் சந்தாவை செலுத்துகின்றார்கள்.
அத்து சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜனவரி 2020 தமது பணியின் காரணமாக அவர்கள் ஆர்மீனியா செல்ல வேண்டியது இருந்தது. அங்கிருந்து காசான் செல்ல இருந்தது. ஆனால் இந்த பணி மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. ஆனால் அவர்களிடம் பணத்திற்கான தொகை போதுமான அளவில் இருக்கவில்லை. கஷ்டமும் இருந்தது, துவாவும் செய்து வந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், டிசம்பர் 30 ஒரு கம்பெனியிலிருந்து அவர்களது வங்கி கணக்கில் ஒரு தொகை போடப்பட்டது. இந்த தொகை பிப்ரவரியில் போட வேண்டிய தொகைக்கும். அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் மட்டுமின்றி பலருக்கும் இந்த தொகை பிப்ரவரியில் தான் செலுத்தப்பட இருந்தது. ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொகை பிப்ரவரிக்கு பதிலாக டிசம்பரிலேயே போடப்பட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், இது முழுக்க முழுக்க சந்தாவின் அருளினாலேயே ஆகும். மேலும் இத்தனை மக்களுக்கு மத்தியில் எனக்கு மட்டும் டிசம்பர் 30 அன்று இந்த தொகை ஏன் போடப்பட்டது என்பது எனக்கு புரியவில்லை. மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹின் நடைமுறை மற்றும் அன்பின் வெளிப்பாடு ஒரு அஹ்மதி முஸ்லிமிடமே காட்டப்படும். ஆக இவ்வாறும் அல்லாஹ் ஈமானை வலுப்படுத்துகின்றான். ஐவரி கோஸ்டிலிருந்து சான் பேதுரு மண்டலத்தின் முபல்லிக் வக்கார் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இங்கு பேதுருமத்தில் 2014 ஆண்டு ஃபத்தாகரு என்ற ஊரில் 20 நபர்களை கொண்ட ஒரு சிறிய ஜமாத் நிறுவப்பட்டது. இங்கு ஜாரா சாஹிப் என்பவர் புர்கினா பாசோவை சார்ந்தவர். இவர் செயல் துடிப்புள்ள ஒரு உறுப்பினர் ஆவார். அவர் ஒரு வருடத்திற்கு பிறகு புர்கினா பாசோவிற்கு திரும்பி சென்று விட்டார். அவர் திரும்பி சென்றதும் மிகவும் கஷ்டமான நிலை இருந்தது. ஏனென்றால் மற்றவர்கள் அந்த அளவிற்கு செயல் துடிப்புள்ள மக்களாக இருக்கவில்லை. மேலும் அவர்களுக்கு தர்பித்திற்கான தேவையும் இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர்களது மகனான ஈசா ஜரா சாஹிப் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்களிடம் தொடர்பு கொள்ளப்பட்டது. அவர்களை ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் தேசிய இஜ்திமாவில் செல்லுமாறு மூட்டப்பட்டது. மேலும் அவர்களுக்கு சந்தாவின் முக்கியத்துவம் மற்றும் அருட்கள் தொடர்பாகவும் ஜமாத் அமைப்புடன் வலுவான தொடர்பை வைப்பது மற்றும் துவா செய்து கொண்டிருப்பதன் பக்கமும் கவனம் மூட்டப்பட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு முன்பு டிசம்பரில் தேசிய ஜல்சலானாவிற்கு முன்பாக அவர்கள் என்னிடம் வந்தார்கள். மேலும் 1000 பிராங்க் ஷீஃபா தொகையை சந்தாவாக வழங்கினார்கள். நான் ஆச்சரியத்துடன் அவர்களிடம், இந்த தொகையை நீங்கள் எவ்வாறு செலுத்தினீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நான் சந்தா செலுத்த ஆரம்பித்தும் அல்லாஹ்வின் அருட்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு மற்றவர்களின் வயலை விட அதிக லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உலகை நேர்வழியின் பக்கம் அழைக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி, எனக்கு அஹ்மதியா ஜமாத்தில் இணைவதற்கான நற்பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இப்போது தொடர்ச்சியாக சந்தா செலுத்தி வருவேன். அடுத்து இந்தியாவின் வக்ஃபே இன்ஸ்பெக்டர் அவர்கள் ஒரு 12 வயது குழந்தையை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அந்த குழந்தை பல வருடங்களாக தொடர்ச்சியாக வக்ஃபே ஜதீத் சந்தாவை செலுத்தி வருகின்றாள். ஒரு பையில் பணத்தை ஒன்று சேர்த்து கொண்டிருப்பாள். அந்த குழந்தையால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. மற்றவர்கள் சந்தா கொடுப்பதை பார்த்த அந்த சிறுமிக்கு எந்த தொகை அவளுக்கு கிடைத்தாலும் அதனை சந்தாவாக கொடுப்பதற்கான ஆர்வம் அவளிடம் ஏற்பட்டது. அடுத்து லைபீரியாவின் ஒரு முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், கேப் மவுண்ட் கவுண்டி ஒரு ஜமாத் ஆகும். அங்கு மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைக்கு பிறகு நான் வக்ஃபே ஜதீத் சந்தா தொடர்பாக எடுத்து கூறினேன். அப்போது உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தம் சார்பாகவும் தம் குடும்ப உறுப்பினர்களின் சார்பாகவும் சந்தா செலுத்த ஆரம்பித்தனர். அப்போது சுலைமான் மற்றும் அப்துல்லா என்ற 2 சிறுவர்கள் பள்ளியிலிருந்து எழுந்து சென்று விட்டனர். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்து 20 லைபீரியன் டாலரை சந்தாவாக செலுத்தினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பொதுவாக இங்கு பெற்றோர்கள் குழந்தைகளின் சந்தாவை செலுத்தி விடுவர். எனவே அந்த சிறுவர்களிடம், நீங்களே ஏன் சந்தாவை செலுத்தினீர்கள் என்று கேட்க எண்ணினேன். அதற்கு அந்த 2 சிறுவர்களும், குழந்தைகளும் வக்ஃபே ஜதீதில் இணைய வேண்டும் என்பது காலத்தின் கலீஃபாவின் கட்டளையாகும் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. எனவே நாங்களும் காலத்தின் கலீஃபாவின் கூற்றிற்கேற்ப தொகையை ஒன்று சேர்த்து சந்தாவாக செலுத்த எண்ணினோம் என்று கூறினர். ஆக இப்போது தொலைதூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளும் அவர்கள் காலத்தின் கலீஃபாவை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இந்த களப்பற்றமை மற்றும் தொடர்பை அல்லாஹ் தான் அவர்களது உள்ளங்களில் ஏற்படுத்த முடியும்.
அல்லாஹ் இவர்களது களப்பற்ற தன்மை மற்றும் பற்றுணர்வை மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, புதிய அகமதிகளாக இருந்தாலும் சரி, பழைய அகமதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு அவனது வழியில் செலவு செய்ய வேண்டும் என்ற ஞானம் இருக்கின்றது. மேலும் சிலருக்கு நான் கூறியது போன்று அல்லாஹ்வே வழிகாட்டுகின்றான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றின்படி அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்த இவர்கள் பெருமிதம் கொள்ளத்தக்கவர்களாக இருக்கின்றனர். இப்போது நான் வக்ஃபே ஜதீத் தொடர்பாக கடந்த ஆண்டு செய்யப்பட்ட பொருள் தியாகத்தின் அறிக்கையை எடுத்துக் கூறுவேன். மேலும் புதிய வருடத்திற்கான அறிவிப்பையும் செய்வேன். அல்லாஹ்வின் அருளால் வக்ஃபே ஜதீதின் 62ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. மேலும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதிய வருடம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த வருடம் வக்ஃபே ஜதீதில் உலகளாவிய அஹ்மதியா ஜமாத்திற்கு 96,43,000 பவுண்ட் பொருள் தியாகம் செய்வதற்கான நற்பாக்கியம் கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 5 லட்சம் பவுண்ட் அதிகமாகும். வசூலின் அடிப்படையில் இந்த வருடம் பிரித்தானியா முதலிடத்தில் உள்ளது. அதன் விவரம் இவ்வாறாகும்: முதலிடத்தில் பிரித்தானியா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து ஜெர்மனி, அடுத்து அமெரிக்கா, கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளாகும். அமீர் சாஹிப் அவர்கள் வக்ஃபே ஜதீதில் முன்னேறி விடுவோம் என்று கூறினார்கள். அவர்கள் தமது கூற்றை முழுமை செய்து விட்டார்கள். உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் கடந்த ஆண்டை விட அதிகமாக சந்தார்த்திய 10 பெரிய ஜமாத்துக்கள் இவ்வாறாகும்: இந்தோனேஷியா, ஜெர்மனி, அமெரிக்கா போன்றவை. இவைகள் 3 பெரிய ஜமாத்துகளாக இருக்கின்றது. இந்தியாவும் தனது சந்தாவை அதிகரிக்கும்படி செய்துள்ளது. பிறகு கனடா, பிரித்தானியா, மத்திய கிழக்கு நாடுகள், பாகிஸ்தான். ஆஸ்திரேலியாவை விட இந்தியா உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் மிகவும் அதிகமாக முன்னேறியுள்ளது. இந்த அடிப்படையில் இந்தியா 5வது இடத்தை பெற்றுள்ளது. ஆப்பிரிக்காவில் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் ஜமாத்துகளின் விவரங்கள் இவ்வாறாகும்: முதலிடத்தில் நைஜீரியா, புர்கினாபாசோ, தன்சானியா, பெனின், கேம்பியா, கென்யா, மாலி, சிராலியோன், கான்கோ, கஷாஷா ஆகியவை. கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையில் அல்லாஹ்வின் அருளால் இந்த வருடம் வக்ஃபே ஜதீதில் 18,21,000 நபர்கள் அடங்குவர். அவர்களில் இவ்வருடம் 89,000 நபர்கள் அதிகமாக இணைந்துள்ளனர். கலந்து கொண்டவர்களில் இந்த வருடம் முன்னிலை பெற்ற ஜமாத்துகளில் முதலில் கேமரூன், செனகல், நைஜீரியா, புர்கினாபாசோ, இந்தோனேஷியா, பிறகு இதர ஜமாத்துகள் அடங்கும். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரித்தானியாவின் முதல் 10 பெரிய ஜமாத்துகள் இவையாகும்: முதலிடத்தில் இஸ்லாமாபாத், வோல்டர்ஷா, வெஸ்டர்ன்பார்க், பெர்மின்ஹம் சவுத், மஸ்திசல், பட்னு, ஜலன்கம், நியூ மோல்டன், பெர்மின்கம் வெஸ்ட், ஹோன்ஸ்லோ நார்த். மண்டலத்தின் அடிப்படையில் முதல் 5 மண்டலம் பைத்துல் ஃபுதூஹ் முதலிடத்தில் உள்ளது. பிறகு மஸ்ஜித் ஃபசல் ரீஜன், மிட்லாண்ட் ரீஜன், இஸ்லாமாபாத் ரீஜன், பிறகு பைத்துல் இஹ்சான் ரீஜன் போன்றவை. அத்வால் பதிவேட்டின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகள்: முதலிடத்தில் வோல்டர்ஷா, ரோஹிம்டன், பட்னி, இஸ்லாமாபாத், பிசன், சீம், வஸ்டர்பார்க், ரெயின்ஸ்பார்க், பிறகு சர்பட்டன் போன்றவை. பாகிஸ்தானில் சந்தா செலுத்துபவர்களில் முதல் 3 இடத்தை பெற்ற ஜமாத்துகள் ஆகும். முதலிடத்தில் லாகூர், பிறகு ரபுவா, பிறகு கராச்சி ஆகும். பாகிஸ்தானில் கரன்சியின் மதிப்பு மிகவும் பின்னால் சென்று விட்டது. கடந்த ஆண்டை போன்று கரன்சி இருந்திருந்தால் பிறகு பாகிஸ்தான் தான் முதலிடத்தில் இருந்திருக்கும். ஆக இது ஒன்றும் பிரித்தானியாவின் மிகப்பெரிய சிறப்பு ஒன்றுமல்ல. பாகிஸ்தானில் மாவட்ட ரீதியாக முதலிடத்தில் இஸ்லாமாபாத் இருக்கின்றது. அடுத்து சியால்கோட், ராவல்பிண்டி, குஜ்ரான்வாலா, முல்தான், உமர்கோட், ஹைதராபாத், ஆபாத் டேரா, காசிகான், மீர்பூர் காஸ், பிஷாவர் போன்றவை. ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முதல் பெரிய 10 ஜமாத்துகள் இஸ்லாமாபாத், ஷஹர் டவுன்ஷிப், லாகூர், டிஃபென்ஸ் லாகூர்,
ஜிக்ர் லாகூர், குல்ஷனே இக்பால் கராச்சி, சமன் ஆபாத் லாகூர், ராவல்பிண்டி ஷஹர், அசீசாபாத் கராச்சி, குல்ஷனே ஜாமி கராச்சி, தில்லி கோட் லாகூர். அங்கு எல்லா ரீதியிலும் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. இருப்பினும் அல்லாஹ்வின் அருளால் அங்கும் பெரும் தியாகங்கள் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கின்றனர். அத்வால் பதிவேட்டின் அடிப்படையில் பாகிஸ்தானில் 3 பெரிய ஜமாத்துகள் இவையாகும். முதலில் லாகூர், அடுத்து கராச்சி, மூன்றாவது ரபுவா. மாவட்ட அளவில் சியால்கோட் முதலிடத்திலும், அடுத்து குஜரான்வாலா, சர்கோதா, ஹைதராபாத், டேராகாசி, கான்பூர், ஷேகுபுரா, மீர்பூர் ஹாஸ், உமர்கோட், அகாடா, பிஷாவர் ஆகிய ஜமாத்கள். வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியின் 5 உள்ளூர் அமாரத்துகளை கொண்ட ஜமாத்துகள் ஹேம்பர்க், பிராங்க்பர்ட், டிட்சன்பாக், சார்கரோஸ், வஸ்பாதன். அத்வால் பதிவேட்டின் முதல் 5 மண்டலம் இவ்வாறாகும்: ஹேசன் ஜேதா வெஸ்ட், ஹேசன் சவுத் ஈஸ்ட், ஹேசன் டவுன்ஸ் சவுத் மற்றும் ராயன் லாயின் ஃபால்ஸ். எவ்வாறு இருப்பினும் இதன் பெயர் எதுவாக இருப்பினும் ஜெர்மனியே அதனை சரி செய்து கொள்ளட்டும். வசூலின் அடிப்படையில் அமெரிக்காவின் முதல் 10 ஜமாத்துகள் மேரிலாண்ட், சிலிகான் வேலி, லாஸ் ஏஞ்சல்ஸ், ஹோஸ்டன், சென்ட்ரல் வர்ஜீனியா, சீட்டல், டெட்ராய்ட், சவுத் வெர்ஜீனியா, சிகாகோ, நார்த் வெர்ஜீனியா. வசூலின் அடிப்படையில் கனடாவின் அமாரத் ஜமாத்துகள் வான் முதலிடத்திலும், கேல்கரி, பீஸ் வில்லேஜ், வேன்கோவர், சார்மசி, சாக்கா போன்றவை. பெரிய ஜமாத்துகள் இவ்வாறு டர்ஹம், பிரெட், போர்ட், ஹெட்மிட்டன் வெஸ்ட், மிஸ்டன் ஈஸ்ட், மில்டன் ஈஸ்ட், ஹம்மில்டன் மவுண்டன், ஆடோ ஈஸ்ட் மற்றும் ஆடோ வெஸ்ட், ஏரி டெராய், வேனிபேக் மற்றும் ஏட்ஃபீல்ட். அத்வால் பதிவேட்டின் முதல் 5 ஜமாத்துகள் வாகன்வான், கேல்கரி, பீஸ் வில்லேஜ், வெஸ்டர்ன் பெர்ஹம்டன் வெஸ்ட் போன்றவை. அத்வால் பதிவேட்டின் முதல் 5 ஜமாத்துகள் டர்ஹம் பிரெட், ஃபோர்ட் மில்டன் ஈஸ்ட், ஹமில்டன் மவுண்டன். இந்தியாவின் மாநிலங்களில் முதலிடத்தில் கேரளா, 2வது காஷ்மீர். அங்கு நிலைமை மிகவும் மோசமாக இருந்த போதிலும் 2வது இடத்தில் காஷ்மீர் உள்ளது. 3வதாக கர்நாடகா, அடுத்து தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தில்லி, பிறகு உத்தரப்பிரதேசம். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் இந்தியாவின் ஜமாத்துகள் இவ்வாறாகும்: பத்தப்பிரியம், காதியான், ஹைதராபாத், கோழிக்கோடு, பெங்களூர், கோயம்புத்தூர், கொல்கத்தா, கருளாய், கேரங் மற்றும் பயங்காடி. ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகள் இவ்வாறாகும்: மெல்பர்ன் லாங், காசல் ஹில், மெல்பர்ன் பேரிக், மாஸ்டன், எட்லைட் சவுத், எம்டி டுரீட், பேண்ட்ரித், பிளேக் டவுன், கேன்பரா, பர்த். அத்வால் பதிவேட்டின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் லாங்வான், எட்லைட் சவுத், மெல்பர்ன் பேரிக், எம்டி டுரூயிட், பேண்ட்ரித், லோகன் ரிஸ்க், லோகன் ஈஸ்ட், பர்த், மாஸ்டன் பார்க், காசல் ஹில், பிறகு லோகன் வெஸ்ட் ஆகியவை. இன்று நெருப்பு அழிவை ஏற்படுத்தியுள்ளது. அல்லாஹ் இந்த மக்களின் மீதும் கருணை காட்டுவானாக. இந்த மக்கள் உண்மையில் தன்னை படைத்தவனை அடையாளங்கண்டு கொள்பவர்களாக திகழட்டுமாக. இருப்பினும் அஹ்மதிகள் அங்கு அல்லாஹ்வின் அருளால் தியாகங்கள் செய்கின்றனர். அல்லாஹ் தியாகம் செய்த அனைவரின் செல்வத்திலும் உயிரிலும் எண்ணற்ற பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நான் கூறியது போன்று பாகிஸ்தானின் நிலை மோசமாகிக் கொண்டே செல்கின்றது. இதன் காரணமாக எந்த மதிப்பும் இல்லை. இதன் காரணமாக இவர்களது பொசிஷனும் பின்னால் சென்று விட்டது. இருப்பினும் தியாகம் செய்வதில் அவர்கள் எந்த குறைவும் செய்வதில்லை. அதே போன்று அரசியல் நிலைமைகளும் அங்கு மோசமாக உள்ளது. அதன் தாக்கம் பொருளாதார நிலைமை ஏற்படுகிறது. பிறகு இந்த மண்டலத்தில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகியவற்றிற்கிடையே பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்றது. இந்தியாவின் உட்புற நிலைமையும் மிகவும் மோசமாக உள்ளது. மேலும் உலகத்தின் பொதுவான நிலைமையை பார்க்கும்போது அது தனது அழிவை அழைப்பதை போன்று தோன்றுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமைகளும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல்
போன்ற நாடுகளுக்கிடையே போருக்கான அபாயமும் அதிகரித்து வருகிறது. முஸ்லிம் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை இல்லை. ஆக உலகம் அழிவிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவும் இறைவன் பக்கம் வரவும் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தனது அருளை பொழிவானாக. மேலும் இவர்களுக்கு அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. புதிய வருடம் ஆரம்பமாகி உள்ளது. நாம் ஒருவர் மற்றொருவருக்கு வாழ்த்து கூறுகின்றோம். ஆனால் இருளோ இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த வருடம் அருளுக்குரியதாக அமைய நாம் அல்லாஹ்விடம் இந்த துவாவை செய்வது அவசியமாகும். அதாவது அல்லாஹ் இந்த வருடத்தை இவ்வாறு அருளுக்குரியதாக ஆவானாக. அதாவது உலக அரசாங்கங்கள் தமது மேன்மையை நிரூபிப்பதற்கு உலகை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாமல் இருப்பார்களாக. மாறாக உலகத்தில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்வார்களாக. தனிப்பட்ட ஆணவத்தில் வீழ்ந்து தனது நாட்டின் பயனுக்காக மனித இனத்தை அழிக்கக்கூடியவர்களாக ஆகாமல் இருப்பார்களாக. அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. முஸ்லிம் நாடுகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மெஹதியுடன் இணைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உலகத்தில் பறக்கச் செய்வதற்கு உதவியாளர்களாக திகழ்வார்களாக. ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டக்கூடியவர்களாக திகழ்வார்களாக. அதுவன்றி இந்த மக்கள் வாக்களிக்கப்பட்ட மசீகை எதிர்ப்பதில் முன்னேறக்கூடியவர்களாக திகழாமல் இருப்பார்களாக. இப்போது அவர்கள் உச்ச நிலையை எட்டிவிட்டனர். அல்லாஹ் நமக்கும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. நாம் முன்பை விட அதிகமாக காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதன் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக திகழ்வோமாக. இந்த உரிமையை செலுத்தியவாறு உலகத்தில் ஏகத்துவத்தின் கொடியை நாட்டக்கூடியவர்களாக திகழ்வோமாக. மேலும் உலகத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் கொண்டு வரக்கூடியவர்களாக திகழ்வோமாக. மேலும் இதற்காக தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக திகழ்வோமாக. நாம் இந்த எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்றால், மேலும் இந்த எண்ணத்தோடு துவாக்கள் செய்யவில்லை என்றால், மேலும் நமது துவாக்களுடன் புதிய வருடத்தில் நுழையவில்லை என்றால், பிறகு நமது புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களை நாம் கூறுவது வீணானதாகும். அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆக புதிய வருடத்திற்காக உண்மையான வாழ்த்துக்களை கூறுவது நம்மீது பொறுப்புகளை சுமத்துகின்றது. இதற்காக ஒவ்வொரு அகமதிக்கும், பெரியவருக்கும் சிறியவருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வு ஏற்பட வேண்டும். மேலும் இதற்காக தனது முழு முயற்சியையும் ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டும். மேலும் தமது துவாக்களிலும் இறைவனோடுள்ள தொடர்பிலும் ஒரு குறிப்பான நிலையை ஏற்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த புதிய ஆண்டின் உண்மையான அருளை பெறக்கூடியவர்களாக திகழ்வோம். அல்லாஹ் நமக்கு இதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر